கொழும்பு மாநகர சபைக்கு 2 ஆசனங்களை கொண்டு எந்த கட்சிக்கு உங்களுடைய ஆதரவை வழங்கப் போகிறீர்கள்? முக்கியமான ஒரு விடயம், அனைவர்களும் எதிர்பார்க்கின்ற விடயம். எம்பிபியும் ஒரு முஸ்லிம் வேட்பாளரையோ அல்லது ஒரு தமிழ் வேட்பாளரையோ மேயருக்கு கேண்டிடேட்டாக போடவில்லை. அது உண்மையிலேயே எம்பிபியினுடைய இந்த தோல்விக்கு காரணமாக அமைந்தது அதுவாகவும் இருக்கலாம். கொழும்பு முனிசிபல் கவுன்சிலே ஒரு சிஸ்டம் இருக்கிறது. எப்படி என்றால் ஒரு டேர்முக்கு ஒரு முஸ்லீம், ஒரு டேர்முக்கு ஒரு சிங்கள. ஆனால் டிப்யூட்டி மேயராக ஒருவர் நிச்சயமாக ஒரு ஹிந்துவா தமிழாக இருக்க வேண்டும் என்பது. ஆனால் நான் நினைக்கின்றேன் எதிர்காலத்தில் அப்படி நடக்குமா என்று தெரியாது. ஏனென்றால் இந்த எம்பிபியினுடைய நிலைப்பாட்டை பார்க்கின்ற பொழுது அவர்கள் அதற்குரிய சந்தர்ப்பத்தை வழங்கவில்லை. உங்களுடைய நிலைப்பாடு 2 ஆசனங்கள் கொழும்புக்கு இருக்கின்றன. எனவே இதை யாருக்கு கொடுக்கலாம் என்பதாக நீங்கள் யோசித்திருக்கின்றீர்கள்? உங்களோட பேச்சுவார்த்தைகள் எதுவும் இடம்பெறுகின்றனவா? குறிப்பாக பெரிய கட்சிகள் உங்களுடைய பிரதிகள் மூலமாக? அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு பீப்புள்ஸ் நியூஸினுடைய மக்கள் அதிகாரம் பகுதியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. எனவே இப்பொழுது இலங்கையில் அதிகமாக பேசப்படக்கூடிய விஷயம், அடுத்து யார் ஆட்சி அமைக்கப் போகின்றார்? குறிப்பாக கொழும்பு மாநகர சபை பொறுத்தவரையில் இந்த கேள்விதான் இலங்கையில் பலராலும் பரவலாக பேசப்பட்டு வருகின்றது. எனவே இது குறித்தான பல்வேறு கேள்விகளுக்கான ஒரு விடையாக இன்றைய தினம் மக்கள் அதிகாரம் இந்த பகுதி உங்களுக்காக அமைப்பெறப் போகின்றது. அதற்காக ஒரு சிறப்பான தகுதியான ஒரு இந்த நேரத்தில் தேவையான ஒரு அதிதியை எங்களுடைய நிகழ்ச்சிக்காக அழைத்து வந்திருக்கின்றோம். அவரை இப்பொழுது நாங்கள் சந்திக்கலாம். ஐக்கிய சமாதான கூட்டமைப்புடைய பிரதி தலைவர் ஜவுஃபர் என்னோடு இருக்கின்றார். வணக்கம். வணக்கம். சரி, குறிப்பாக இலங்கையில் நிறைய பேர் உச்சரிக்கக்கூடிய வசனம் தான் என்பிபியா எஸ்ஜேபியா, யாருடைய தலைமையின் கீழ் கொழும்பு மாநகர சபை கைப்பற்றப்படும், யார் மேயரா வருவாங்க அப்படின்ற கேள்வி தான் இருக்கின்றது. அதற்கு முன்பாக உங்களை பற்றி ஒரு அறிமுகத்தோடு இந்த கேள்வியை நான் தொடரலாம். வணக்கம், ஆய்வுவான், அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கி உங்களுக்கு நன்றி செலுத்திக் கொள்வதோடு, உண்மையிலேயே ஒவ்வொரு காலத்திலும் 5 வருடத்துக்கு ஒரு முறை எலெக்ஷன் வருவது சகஜமான விஷயம். ஒவ்வொரு காலத்துக்கு ஒருத்தர் வருவார்கள். வருகின்றவர்கள் நாங்கள் அதாவது இது உள்ளூராட்சி மன்ற தேர்தலை மாத்திரம் பற்றி பேசுவதாக இருந்தால், அதிலும் கொழும்பை மாத்திரம் பற்றி நாங்கள் பேசுவதாக இருந்தால், கொழும்பிலே பலர்கள் காலத்துக்கு காலம் மேயராக இருந்திருக்கின்றார்கள், நிறைய வேலைகள் செய்திருக்கின்றார்கள். ஆனாலும் ஒவ்வொரு காலத்திலும் வந்தவர்கள் என்ன செய்தார்கள், என்ன செய்வார்கள் என்கின்ற கேள்வி இருக்கின்றது. என்ன செய்தார்கள் என்று பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு தெரிஞ்ச வகையில், இப்பொழுது எனக்கும் 50 வருடங்களை தாண்டி விட்டது. கொழும்பிலே நாங்கள் சகஜமாக இருக்க வாழக்கூடிய பகுதிகளில் கொழும்பு 1 அல்லது கொழும்பு 2, 3, 4, 5, 6, 7 என்று சொல்கின்ற பகுதிகளில் வாழக்கூடிய மக்களுக்கு எந்த தேவையும் இல்லை. அங்கே இருக்கின்றவர்கள் வாழ்க்கையிலே ஒரு செட்டில், அதாவது அனைத்து வசதிகளோடும் வாழுகின்றவர்கள். ஆனால் உள்ளூராட்சி மன்றங்கள் நிறைவேற்றக்கூடிய அனைத்து வசதிகளும் நிறைவேற்றப்பட்டுள்ளன இருக்கின்றது அவர்களுக்கு. ஏன்னா அவர்கள் அந்த தகுதியில் இருக்கக்கூடியவர்கள். ஆனால் கொழும்பு 2, அதிலிருந்து 9, 10, 11, 12, 13, 14, 15 அப்படி எடுக்கின்ற நேரம் ஒரு 10 கொழும்பிலே 10 பாகங்களை பிரித்தெடுத்தால் அங்கே வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கின்றவர்கள், வறுமை கோட்டில் இருக்கின்றவர்கள், மிடில் கிளாஸ் என்று சொல்லக்கூடியவர்கள் தான் சுமார் 60க்கும் மேற்பட்டவர்களாக வாழ்கின்றார்கள். கூடுதலான வாக்குகளும் அவர்களிடத்திலே தான் இருக்கின்றன. அப்படி அவர்களுடைய வாக்குகளை பெற்றால்தான் எங்களுடைய உள்ளூராட்சி மன்றம் அல்லது முனிசிபல் கவுன்சில் என்று சொல்லக்கூடிய கொழும்பு மாவட்ட முனிசிபாலிட்டி செல்ல முடியும். அப்படி போகின்ற பொழுது எங்களுக்கு சுமார் 113 ஆசனங்கள், 117 ஆசனங்கள் இருக்கின்றன. அதில் 47 நாங்கள் 47 கொட்டாசை என்று சொல்லக்கூடிய பிரிவுகளில் இருந்து 66 பேர்கள் வாக்குகள் மூலமாக தெரிவு செய்யப்படுவார்கள். இன்னும் 47 பேர்கள் போனஸாக வருவார்கள், லிஸ்ட்லேயே வருவார்கள். அப்படி வருகின்ற பொழுது அந்த 66 பேர்களை வைத்துத்தான் அந்த 47 பேர்களுக்குரிய சந்தர்ப்பம் கிடைக்கும். அது பல கட்சிகளை கொண்டு நடைபெறுகின்றது. நான் நினைக்கின்றேன் சுமார் ஒரு 30 வருடங்களுக்கு பின்னோக்கி சென்றோமாக இருந்தால் 3 கட்சிகள், அத்தோடு சேர்த்து சுயாதீனம் என்று சொல்லக்கூடிய ஒரு 2 கட்சிகள் தான் போட்டியிட்டன. ஆனால் இப்பொழுது எங்களுக்கு இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய சாபக்கேடு என்ன என்றால், பல கட்சிகள், ஒவ்வொரு மதம் சார்பான கட்சிகள், ஜாதி சார்பான கட்சிகள், லாங்குவேஜ் சார்பான கட்சிகள் என்று பல கட்சிகள் போட்டியிடுகின்றன. இதன் அடிப்படையில் இந்த 66 சீட்டுகளை பெறுவதற்காக நான் நினைக்கின்றேன் இம்முறை கொழும்பு மாநகரத்திலே சுமார் 20க்கும் மேற்பட்ட கட்சிகள் போட்டியிட்டிருக்கின்றது. அப்படி வருகின்ற பொழுது பெரும்பான்மை வாக்குகளை பெறக்கூடிய நிலை அனைத்து கட்சிகளுக்கும் மிக ஒரு குறைவாக இருக்கின்றது.
இம்முறை ட்ரெண்டிலே இருக்கக்கூடிய, அதாவது எம்பிபி என்று சொல்லக்கூடிய மக்கள் அலை, எம்பிபி தான் இப்பொழுதும் எம்பிபி தான் மக்கள் அலை இருக்கின்றது என்று நாங்கள் சொல்வதா என்ன, அது உண்மைதான். நாங்கள் ஒரு தனித்துவமாக வாக்கு கேட்கக்கூடிய ஒரு கட்சி. இந்த கொழும்பு மாநகரத்தை வெற்றி பெற வேண்டும் என்று அனைவர்களை போன்ற கனவு எங்களுடைய கட்சிக்கும் இருக்கின்றது. இம்முறை நாங்கள் அதன் அடிப்படையில் தான் இந்த போட்டியிலே களத்தில் இறங்கினோம். எங்களுடைய எதிர்பார்ப்பு குறைந்தபட்சம் கொழும்பு மாவட்டத்திலே ஒரு 10 ஆசனங்களையாவது பெற வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு தான் ஓடினோம். ஆனால் இறைவனுடைய ஏற்பாடு, எங்களுக்கு 2 ஆசனங்கள் கிடைத்திருக்கின்றன. இனி வருகின்ற காலத்திலே எங்களால் முடிந்ததை மக்களுக்கு செய்ய வேண்டும் என்பது தான் எங்களுடைய முக்கியமான நோக்கமாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இப்பொழுது பாரிய பிரச்சனைகள் கொழும்பு மாவட்டத்தினுள்ளே இருக்கின்றது. இது எங்களுக்கு தெரியும். நாங்கள் ஒரு நல்ல ஜனாதிபதியை தேர்ந்தெடுத்தோம். அதற்கும் நாங்கள் அவர்களோடு இந்த வாக்கு விஷயத்தில் ஈடுபட்டிருந்தோம். அதே போன்று ஒரு அரசாங்கத்தை உருவாக்கி இருக்கின்றோம். 3இல் 2ஐ விட கூடுதலான ஒரு அரசாங்கம். அப்படித்தானே? பாராளுமன்றம் என்று சொல்லுகின்ற பொழுது பெரும்பான்மையிலே அவர்களுக்கு எதை வேண்டுமென்றால் செய்யக்கூடிய ஒரு அரசாங்கம். அவர்களுக்கு இந்த உள்ளூராட்சிகள் அல்லது இந்த முனிசிபல் கவுன்சில் என்பதை தேவையா என்று பார்க்கின்ற பொழுது சேவை செய்வதற்கு அவர்களுக்கு அது தேவைப்படாது என்பதுதான் என்னுடைய கருத்து. அப்படி பார்க்கின்ற பொழுது நாங்கள் களத்தில் இறங்குவதற்குரிய முக்கியமான காரணம் என்னவென்றால், பாராளுமன்றம் மூலமாக பாராளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்மார்கள் அவர்களுடைய சேவைகளை அவர்களுடைய இடங்களுக்கு தேவையான நேரத்திலே செய்வார்கள் என்பதில் சந்தேகமில்லை. செய்யலாம், செய்திருக்கின்றார்கள். இந்த எதிர்காலத்திலும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால் எம்பிபி கட்சியினுடைய முக்கியமான நோக்கமாக இருந்தது ஊழலை ஒழிப்போம், அந்த நாட்டை ஒரு சுபீட்சமான நாடாக, வளமுள்ள நாடாக, அனைவர்களுக்கும் அனைத்தும் கிடைக்கக்கூடிய ஒரு வளமுள்ள ஒரு இலங்கையாக ஆக்க வேண்டும் என்பது. உண்மையிலே அதில் எங்களுக்கு மாற்று கருத்தில்லை. நாங்களும் அதைத்தான் விரும்புகின்றோம். நாங்கள் மாத்திரமல்ல, இலங்கை திருநாட்டில் இருக்கின்ற 195% இந்த நாடு முன்னேறுவது, எங்களுடைய சமூகம் முன்னேறுவது, நாங்கள் இதை வைத்து உண்மையிலே ஒரு வளம் மிக்க நாடான எங்களுடைய நாட்டை ஏன் வளமில்லாமல் ஆக்கினார்கள் என்கின்ற கேள்விக்குறிக்கு சரியான ஒரு தலைமைத்துவம் தேவை என்பதற்காகத்தான் இம்முறை அரசியலிலே பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டது. 75 வருடங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது 48 சுதந்திரம் கிடைக்கின்ற காலத்தில் இலங்கையினுடைய தரம் எங்கே இருந்த உலகளாவிய ரீதியில் 2வது இடத்தில் இருந்த நாங்கள் இன்று நான் நினைக்கின்றேன் 100ஐ தாண்டி விட்டோர்களாக இருக்கின்றோம். அப்படிப்பட்ட இந்த நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும் என்பதற்காகத்தான் ஒவ்வொருவரும், வந்த அரசாங்கங்களும் அப்படித்தான் நினைத்திருப்பார்கள். ஏதோ ஒரு காரணத்துக்காக பிழைகள் நடந்திருக்கலாம். ஆனால் எதிர்காலம், எங்களுடைய காலம் இப்பொழுது முடிந்து விட்டது. ஆனால் எங்களுடைய பிள்ளைகளுடைய காலம், எதிர்கால சந்ததியினர்களுக்கு இந்த நாடு ஒரு வளமான, அனைத்து மக்களும் ஒற்றுமையாக வாழக்கூடிய, நாங்கள் எங்களுடைய சிறுவயது காலத்தை நினைக்கின்ற பொழுது உண்மையிலேயே ஒரு பொன்னான காலம். ஆனால் அரசியல் மூலமாகத்தான் பல பிரிவுகள், பல பிரச்சனைகள், மதங்களுக்கு அடிப்படையில் உள்ள பிரச்சனைகள், இவைகள் எல்லாம் உருவாவதற்கு முக்கியமான காரணமாக அமைந்தது இந்த அரசியலிலே தங்களுக்கு ஒரு இடத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு காலத்திலும் ஒரு விஷயத்தை தேடினார்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது ஒரு காலத்திலே கட்சிகளுக்கு இடையிலே பிரச்சனை இருந்தது. அது மாதிரி இன்று மதங்களுக்கு இடையிலே பிரச்சனைகளை உருவாக்கி இருக்கின்றார்கள். இவைகளை இல்லாமலாக்கி ஒரு நல்ல சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் நினைக்கிறேன், என்னை போன்றுதான் அனைவர்களும் சிந்திப்பார்கள் என்று நினைக்கின்றேன். உங்களுடைய கட்சியை பொறுத்தவரை ஐக்கிய சமாதான கூட்டமைப்பு, ஐக்கிய சமாதான இதனுடைய தோற்றம் எவ்வளவு காலம் ஆரம்பித்து இப்போ எத்தனை தேர்தல்களை நீங்கள் சந்திச்சிருக்கீங்க? ஐக்கிய சமாதான கூட்டமைப்பு 2018ஆம் ஆண்டிலே ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டது. 2008 2015ஆம் ஆண்டு எங்களுடைய தலைவர் அவர்கள் பிரசிடென்ட், அதாவது ஜனாதிபதி தேர்தலை போட்டி, தலைவருடைய பெயர் மிஃப்லால் மௌலவி அவர்கள். எங்களுடைய கட்சியிலே மிஃப்லால் மௌலவி என்று சொல்லக்கூடியவர்கள் தலைவர் அவர்கள் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டார்கள் 2015. 4வதாக வந்திருக்கின்றார். வாக்கள் அடிப்படையில் அவர் 4வது இடத்தில் இருக்கின்றார். அதன் பின்பு 2018 நாங்கள் உண்மையிலே எல்லோரும் கட்சிகளை திறந்தாலும் கூட நாடுலாவிய ரீதியிலே எங்களுடைய கட்சியை நாங்கள் கொண்டு போக வேண்டுமா என்றால் பெரிய ஒரு வளம் வேண்டும். என்றால் இன்றைய காலத்திலே அரசியல் என்று சொல்வது பணத்துக்காகத்தான் கூடுதலாக வேலை செய்கின்ற ஒரு காலமாக மாறி இருக்கின்றது. மக்கள் மன்னித்துக் கொள்ள வேண்டும். மக்கள் சிந்தித்தார்களாக இருந்தால் ஒரு நல்ல
நல்ல சமூகம் உருவாகும். 2018 கொழும்பு மாவட்டத்திலே நாங்கள் கொழும்பு முனிசிபல் கவுன்சிலுக்கு நாங்கள் போட்டியிட்டோம். எங்களுக்கு 2 ஆசனங்கள் கிடைத்தது. சுமார் 4000 சுற்றம் வாக்குகள் கிடைத்து 2 ஆசனங்கள் போனஸ் மூலமாக கிடைத்தது. அதே போன்று 2023 ஒரு தேர்தல் வரும் என்கின்ற நம்பிக்கையோடு நாங்கள் போட்டியிடுவதற்கு முன் வந்த காலத்தில் அந்த தேர்தல் நடைபெறவில்லை. 2025 ஆண்டு மீண்டும் அந்த தேர்தல் வருகின்ற பொழுது எங்களுக்கு இலங்கை திருநாட்டினுள்ளே சில பகுதிகளில் கேட்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைத்து கொழும்பிலே நாங்கள் கொழும்பு மாவட்டத்துக்குள்ளே கொழும்பு, கொலன்னாவ, கொட்டிக்காவத்த, முள்ளேரியா என்கின்ற 3 பகுதிகளில் போட்டியிட்டோம். கொழும்பிலே 2 ஆசனங்கள் கிடைத்திருக்கின்றன. கொட்டிக்காவத்த, முள்ளேரியால் ஒரு ஆசனம் கிடைத்திருக்கிறது. 103 ஆசனங்கள் கிடைத்திருக்கின்றது. இனி நாங்கள் எதிர்பார்த்ததை மக்கள் தரவில்லை என்றாலும் கூட எத்தனை எதிர்பார்த்தீர்கள்? நாங்கள் உண்மையிலே 10 ஆசனங்கள் கிடைக்கும் என்று எதிர்பார்த்தோம். 5 சரி கிடைத்திருக்க வேண்டும். ஆனாலும் 2 ஆசனங்களை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய போட்டி அதிகம், அதான் பிரச்சனை. அப்படியும் சொல்லலாம். நீங்க சொன்ன மாதிரி என்பிபியினுடைய அலை இன்னும் ஓயவில்லை. அதான் என்பிபியை நாங்கள் சொல்லுகின்ற பொழுது உண்மையிலே அவர்கள் இது போதாது என்று நினைக்கின்றேன். அவர்களுக்கு இது போதாது. என்பிபி என்கிறவர்கள் இந்த முறை கொழும்பு மாவட்டத்தில் அவர்கள் கொழும்பு சென்ட்ரலிலே 48 ஆசனங்களை பெற்றிருக்கின்றார்கள். 48 வெற்றி பெற்ற ஆசனங்கள். ஆனால் உண்மையிலே நாங்கள் எதிர்பார்த்தது அவர்களுக்கு மேயர் வேட்பாளரை தெரிவு செய்யக்கூடிய பெரும்பான்மை கிடைக்கும் என்று எதிர்பார்த்தோம். ஆனால் இம்முறை மக்கள் சரியான முறையிலே அவர்கள் சொல்வது இது எங்களுடைய தோல்வி அல்ல என்பதாகத்தான் சொல்கின்றார்கள். இருக்கலாம் வெற்றி, அதாவது தொடர்ச்சியான 3வது வெற்றி. நாங்கள் கடந்த தேர்தலிலே பெற்ற வாக்குகளை விட அதிகமான ஆசிரியர்களையும் அதிகமான வாக்குகளையும் பெற்றிருக்கின்றோம். எனவே எங்களுக்கு தேர்தலில் தோல்வி அல்ல, வெற்றி என்பதாகத்தான் சொல்கின்றார்கள். இதை எப்படி பார்க்கின்றீர்கள்? உண்மையிலே அந்த விடயத்தில் நாங்கள் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டுமாக இருந்தால் இதைவிட கூடுதலான ஆசனங்களை பெற்றிருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. ஏனென்றால் ஜனாதிபதி தேர்தலிலே ஒரு நியாயமான வாக்குகளை பெற்றிருந்தார்கள். அதே போன்று அரசாங்கத்தை அமைக்கின்ற பொழுது பாராளுமன்ற தேர்தலில் 2க்கும் அதிகமான இடங்களை பெறக்கூடிய சந்தர்ப்பத்தை அமைத்து கொண்டவர்கள் குறுகிய காலத்தில் ஏன் அது குறைந்தது என்கின்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. இன்னும் ஒரு விஷயம் சொல்லப்படுகின்றது. அதாவது உள்ளூராட்சி தேர்தல் அப்படின்றது ஒரு ஊரில் உள்ள மக்கள் அவர்களுக்கு பிடித்தவர்களுக்கு வாக்களிக்கின்றது. குறிப்பாக தேவையானவர்களை தெரிவு செய்வதை விட தெரிந்தவர்களுக்கு வாக்களிப்பதுதான் அதிகம். எனவே ஊரில் உள்ளவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் என்பதாக சிந்தித்தார்களோ தெரியாது. எங்களுடைய கட்சியினுடைய நோக்கமும் அதுதான். நாங்கள் எங்களுடைய கட்சியிலே ஒரு ஸ்லோகன், அதாவது எங்களுடைய வாக்கு கேட்கின்ற பொழுது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விடயத்தை சொல்லுவார்கள். நாங்கள் கொழும்பு சென்ட்ரலுக்குள்ளே கூறிய முக்கியமான விடயம் என்னவென்றால் கொழும்பினுடைய அந்த பவர் என்று சொல்லக்கூடிய விடயத்தில் கொழும்பிலே இருக்கக்கூடியவர்களுக்கு, கொழும்பிலே பிறந்தவர்களுக்கு, கொழும்பிலே வாழுகின்றவர்கள் கொடுங்கள் என்று நாங்கள் ஒரு வார்த்தையை சொன்னோம். காரணம் என்னவென்றால் எங்களுக்கு தெரியும் வாக்குகள் பிரிக்கப்படுகின்றன. பல கட்சிகள் வருகின்றார்கள். பலர்கள் நான் நினைக்கின்றேன் ஒவ்வொரு ஊர்களிலும் ஒவ்வொரு இடங்களிலே வாக்கு கேட்கின்ற பொழுது சுமார் 20க்கும் மேற்பட்டவர்கள் ஒரு ஊரிலே வாக்கு கேட்கின்றவர்களாக இருக்கின்ற பிரதிநிதிகளாக இருக்கின்ற பொழுது யாருக்கு யார் ஓட் பண்ணுகின்றது என்கின்ற ஒரு பிரச்சனை வருகிறது. உங்களுடைய கட்சியில் எத்தனை பேர் கேட்டீர்கள்? நாங்கள் எங்களுடைய கட்சியிலும் 113 பேர்கள். ஏனென்றால் ஒரு கட்சிக்கு நிச்சயமாக அந்த சட்ட அடிப்படையில் 113 பிரதிநிதிகள் இருக்கவே வேண்டும். அந்த 113 பேரையும் தேடி சரியான முறையில் அதற்குரிய ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் வெற்றி பெறுகின்றது ஒரு பெரிய விஷயம். எங்களுடைய கட்சியில் அந்த வகையில் உண்மையிலே எங்களுடைய செக்ரட்டரி அவர்கள் நல்ல அனுபவசாலி, தலைவர் அவர்கள் நல்ல அனுபவசாலி. அதன் அடிப்படையில் நாங்கள் எந்தவித பிரச்சனைகளும் இல்லாமல் 3 இடத்திலும் எங்களுடைய கட்சியினுடைய அந்த வாக்கு கேட்பதற்காக விண்ணப்பத்தாள்கள் சரியான முறையிலே செய்யப்பட்டிருந்தது என்பது ஒரு சந்தோஷமான விஷயம். அப்படி செய்து நாங்கள் போட்டியிடுகின்ற பொழுது எங்களுடன் சேர்ந்தவர்கள், எங்களுடைய கட்சியிலே எங்களோடு சேர்ந்து போட்டியிட்டவர்களுடைய நிலைப்பாடை சொல்வதாக இருந்தால் அவர்கள் எல்லோருக்கும் 15-20 வருடங்கள் பெரிய கட்சிகளில் இருக்கக்கூடிய பெரிய அமைச்சர்கள், அதே போன்று பாராளுமன்ற உறுப்பினர்களோடு மக்கள் சேவை செய்த மக்கள் சேவகர்கள் தான் எங்களோடு போட்டியிட்டார்கள், எங்களோடு சேர்ந்து ஒர்க் பண்ணார்கள். அவர்களுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அடிப்படையில் நாங்கள் எதிர்பார்த்தது நிச்சயமாக அந்த மக்களுக்காக செய்தவர்கள்.
ஒரு தேவை என்கின்ற நேரத்திலே பல தேவைகள் இருக்கின்றன. ஆனால் இன்று முனிசிபல் என்கின்ற அடிப்படையிலே தேவைகள் இருக்கின்றன என்றால் கான் நிறைவது, லைட் இல்லாமல் போவது, டொய்லெட் வசதிகள், வீதி, இப்படிப்பட்ட விடயங்களில் அவசரமாக ஒரு விஷயத்தை செய்ய வேண்டியிருக்கும். அப்படி செய்கின்ற பொழுது அந்த மந்திரி என்று சொல்லக்கூடியவர்களை அழைப்பதை விட அவருடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடியவர் இருப்பாரே, அவர்கள் தான் வேலை செய்வார்கள். அந்த வேலைகளை செய்து சகித்து, ஏனென்றால் நாங்கள் 15-20 வருஷம் சிலர்களோடு வேலை செய்தோம். ஆனால் எங்களுடைய வேலைகளை எங்களால் சரியாக செய்து தந்தவர்கள் எங்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தை தரவில்லை. ஆகவே இம்முறை நாங்களாக கேட்டு மக்களுடைய தேவையை டிரெக்ட் நாங்களாகவே பூர்த்தி செய்வோமே என்கின்ற நோக்கத்தோடு வந்ததினால் நாங்கள் நினைத்தோம் நிச்சயமாக மக்கள் அவர்களை அங்கீகரிப்பார்கள் என்று. சரி, குறிப்பாக முஸ்லிம்களை பொறுத்தவரையில் கொழும்பில் ஒரு பெரும்பான்மையோடு வாழ்கின்றார்கள், பெரும்பான்மையான வாக்குகளை கொண்டு வாழ்கின்றார்கள். பெரிய கட்சிகள் இரண்டுமே எஸ்ஜிபியாக காணப்படலாம், என்பிபியாக காணப்படலாம், முஸ்லிம் வேட்பாளர்களை தான் பிரதான மேயர் வேட்பாளராக நிறுத்தியிருந்தார்கள். அப்படி இருந்தும் கூட இந்த இரண்டு கட்சிகளுக்குமே பெரும்பான்மை கிடைக்கவில்லை. இதுக்கு என்ன காரணம்? அதில் ஒரு சின்ன தவறு என்னென்னா, இப்போ எஸ்ஜேபி ஒரு முஸ்லீம் வேட்பாளரை வைத்திருந்தார். ஆனால் இம்முறை உங்களுக்கு தெரியும், இந்த யுஎன்பி ஐக்கிய தேசிய கட்சியும் அவர்களுடைய சின்னத்திலே வாக்கு கேட்டார்கள். அப்போ அவர்களும் எம்பிபியும் ஒரு முஸ்லீம் வேட்பாளரையோ அல்லது ஒரு தமிழ் வேட்பாளரையோ மேயருக்கு கேண்டிடேட்டாக போடவில்லை. அது உண்மையிலேயே என்பிபியினுடைய இந்த தோல்விக்கு காரணமாக அமைந்தது அதுவாகவும் இருக்கலாம். ஏனென்றால் தமிழர்களுக்கு வாய்ப்பு குறைவு என்பதாக பேசப்படுகிறது. அப்படி இருக்கலாம். ஏனென்றால் உண்மையிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது கொழும்பு சென்ட்ரல் கொழும்பை பொறுத்த வரைக்கும் சுமார் மூன்று இனங்களுமே ஈக்குவலாக வாழ்கின்றவர்கள். சுமார் முஸ்லிம்கள் என்று சொல்லுகின்ற பொழுது 38%, தமிழ் மக்கள் இந்துக்கள் ஒரு 32%, பௌத்தர்கள் சிங்களர் என்று சொல்கின்றவர் 30%. ஆகவே இங்கே நான் நினைக்கின்றேன் கொழும்பு முனிசிபல் கவுன்சிலே ஒரு சிஸ்டம் இருக்கிறது. எப்படி என்றால், ஒரு டேர்முக்கு ஒரு முஸ்லீம், ஒரு டேர்முக்கு ஒரு சிங்கள புத்த மதத்தை சேர்ந்தவர் வருவார்கள். ஆனால் டிப்யூட்டி மேயராக வருவர் நிச்சயமாக ஒரு ஹிந்துவா தமிழாக இருக்க வேண்டும் என்பது. ஆனால் நான் நினைக்கின்றேன் எதிர்காலத்தில் அப்படி நடக்குமா என்று தெரியாது. ஏனென்றால் இந்த எம்பிபியினுடைய நிலைப்பாட்டை பார்க்கின்ற பொழுது அவர்கள் அதற்குரிய சந்தர்ப்பத்தை வழங்கவில்லை என்கின்றதுதான் என்னுடைய கருத்து. மக்கள் எப்படி எடுத்துக்கொள்கிறார்கள் தெரியாது. இந்த கதை பொதுவாக பரவலாக பேசப்படுகிறது. குறிப்பாக அந்த மேயர் வேட்பாளர்களுடைய தெரிவு எதிர்வரும் 2ஆம் தேதி நம்பர உள்ளது. குறிப்பாக எஸ்ஜேபி கட்சி, என்பிபி கட்சிகளில் பாரிய போட்டி நிலவுகின்றது. இரண்டு கட்சிகளுக்குமே பெரும்பான்மை கிடைக்கவில்லை. என்பிபி கட்சியை பொறுத்தவரை 48 சீட்டுகள், அதே போன்று எஸ்ஜேபிக்கு 29 ஆசனங்கள். எனவே இந்த பெரும்பான்மைக்கு 59 ஆசனங்கள் பெற வேண்டும். உங்களுடைய நிலைப்பாடு, குறிப்பாக உங்களுடைய 3 வெற்றி 2 ஆசனங்கள் கொழும்புக்கு இருக்கின்றன. எனவே இதை யாருக்கு கொடுக்கலாம் என்பதாக நீங்கள் யோசித்திருக்கின்றீர்கள்? உங்களோட பேச்சுவார்த்தைகள் எதுவும் இடம்பெறுகின்றனவா? குறிப்பாக பெரிய கட்சிகள் உங்களுடைய பிரதிகள் மூலமாக? உண்மையிலே இந்த காலகட்டத்திலே இதுவரையும் எங்களுடன் யாரும் பேரம் பேசவில்லை. அதே போன்று நாங்கள் இறைவனை ஒரு சாட்சியாக வைத்து சொல்லுகின்றோம், பேரம் பேசுகின்ற அரசியலுக்கு எங்களுடைய கட்சி எப்போதுமே விலை போகும். பேரம் என்பது எதை சொல்கின்றீர்கள்? வசதி வாய்ப்புகளையா, அபிவிருத்திகளையா, பணத்தையா, இல்லைன்னு சொன்னால் சலுகைகளையா? நல்ல கேள்வி. உண்மையிலே இன்று எனக்கு தெரிந்த விதத்தில் சில சமூகங்களுடைய பெயர்களை வைத்திருக்கக்கூடிய கட்சிகள் அவர்களுடைய கிடைக்கின்ற அந்த வாக்குகளை வைத்து ஆசனங்களை பெற்று அவர்கள் எப்படி பேரம் பேசுவார்கள் என்றால், இரண்டும் சேர்த்து கேட்பார்கள். எப்படி? முதலில் அவர்களுக்கு தேவையான வசதிகளை கேட்பார்கள், அதன் பின் தான் மக்களை பற்றி பேசுவார்கள். இந்த அரசியலுக்கு எங்களுடைய கட்சி எப்பொழுதும் பேரம் போகும். வரப்பிரசாதங்கள் சொல்லுவோம், வரப்பிரசாதம். ஆனால் மக்களுடைய தேவைகள் இருக்கின்றதை, மக்களுடைய நலனை பற்றி பேசுவதாக இருந்தால், நாங்கள் கொழும்பு 14, 15 எடுத்துக்கொண்டால், சிறிய மழை காலத்தில் கூட சில தோட்டங்கள் என்று சொல்லக்கூடிய சில ஊர்கள் இருக்கின்றன, முட்டுக்கால் வரைக்கும் தண்ணி நிறைந்துவிடும். இது இன்றில்ல, சுமார் 30-40 வருடங்களாக அப்படியே தான் இருக்கின்றது. நான் அண்மை காலத்திலே இந்த தேர்தலுக்காக பல இடங்களுக்கு வீடுகளுக்காக சென்று வாக்கு கேட்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பத்தில் பல இடங்களுக்கு சென்றோம். அப்பொழுது நான் ஒரு இடத்திலே பார்க்கின்ற பொழுது ஒரு 25 வருடங்களாக அந்த மக்கள் எப்படி இருக்கின்றார்கள் என்று சொன்னால், வீடு கீழே இருக்கின்றது, பப்ளிக் டாய்லெட் மேலே இருக்கிறது. இந்த டாய்லெட்டில் இருக்கின்ற அனைத்தும் கழிவுகள் வீட்டுக்கு முன்னால் சென்று கொண்டிருக்கின்றன, அதாவது கிராண்ட் பாஸ் மற்றும் மட்டக்குழி பகுதிகளில். ஆனால் இவைகளை ஏன் அன்று இருந்த முனிசிபல் மெம்பர்மார் பார்க்கவில்லை
இல்லையா அல்லது பார்த்து சரியா செய்யவில்லையா, ஏதோ ஒரு குறை இருக்கின்றது என்பது என்னுடைய மனக்கவலை. நாங்கள் 75 வருஷம் செய்யல என்று சொல்றதை விட எங்களுக்கு இறைவன் ஒரு சந்தர்ப்பம் தருவானாக இருந்தால் நிச்சயமாக குறைகளை நிவர்த்தி செய்வோம். சரி, இதற்கு முன்பாகவும் உங்களுடைய கட்சியில் 2 பேர் மாநில சபை தெரிவு செய்யப்பட்டதாக சொன்னீர்கள். அவர்கள் ஏதாவது சேவை செய்தார்களா அந்த தொகுதிகளில்? இல்லை நீங்களுடைய குறைபாடாக காண்கிறீங்களா? இல்லை நாங்கள் செய்தோம் என்பதாக நீங்கள் எதை சொல்கிறீர்கள்? இந்த விடயத்தில் நான் பல விடயங்களை கூற வேண்டும். எங்களுடைய கட்சிக்கு 2 ஆசனங்கள் கிடைத்தது. ஆனால் எங்களுக்கு 5 பேர்களை முனிசிபலுக்கு அனுப்பக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை இறைவன் தந்தார். எப்படி 2 ஆசனங்கள் எப்படி 5ஆக மாறியது என்று பார்க்கின்ற பொழுது நாங்கள் அதை 1 வருடம் 1.5 வருடமாக பிரித்தோம். ஒவ்வொருவருக்கும் பெர்சன்டேஜ் அடிப்படையில். இப்போ நான் சும்மா சில 2 கட்சி எங்களுக்கு இப்போ இந்த தரகு 25 பேர் ஓடினோம். 25 பேருக்கும் எங்களுக்கு கிடைச்சிக்கிற 2 இதை கொடுக்கல தானே. இதை நாங்கள் ஒரு வருஷமா பிரித்து 10 பேருக்கு கொடுக்கலாம். இந்த 10 பேரை நாங்கள் பெர்சன்டேஜ் அடிப்படையில் எடுத்தோம். இப்போ கூடுதலாக வாக்கெடுத்துக்கிறவங்களுக்கு நான் முதலாவது டேர்னை கொடுப்போம். அதுக்கப்புறம் 1 வருஷத்துல இன்னொரு ஆளுக்கு கொடுப்போம், 1 வருஷத்துல இன்னொரு ஆளுக்கு கொடுப்போம். அப்படி எங்களோட ஒரு நோக்கம் எப்படி இருந்துச்சுன்னா, குறைந்தபட்சம் இம்முறையும் 6 பேரையாவது எங்களுடைய கட்சியின் சார்பாக நாங்கள் மக்களுக்கு சேவை செய்வதற்கு அனுப்புவோம். சரி, கடந்த காலங்கள் அதாவது 2018 கிடைத்த 2 ஆசனங்களில் எங்களுடைய வேட்பாளராக அங்கே சென்றவர்கள் பல சேவைகள் செய்திருக்கின்றார்கள். எங்கேயுமே அவர்கள் பேர் போடவில்லை. தேவையான இடத்துக்கு தேவையான ஜாதி மத பேதமின்றி மட்டக்குழியிலே ஒரு வேட்பாளர் இருந்தார். மட்டக்குழி பகுதியிலே பல சர்ச்கள், பள்ளிவாசல்கள், இந்துக்களுடைய கோயில், இதை நீங்கள் அவர்களுடன் விசாரித்து பார்க்கலாம். அதே போன்று முஸ்லிம் மக்களுடைய விடயங்கள் எல்லோருக்கும் ஈக்குவலாக சரிசமமாக பிரித்து சேவை செய்திருக்கிறார். சரி, இப்பொழுது நீங்கள் சொல்வதை பார்க்கும் பொழுது கடந்த காலங்களிலே 2 மேயர்கள் முஸ்லிம்களாக இருந்திருக்கின்றார்கள். எனவே அவர்கள் மூலமாக சொன்னால் அவர்கள் மூலமாக சமூகத்துக்கு கொடுக்கப்பட வேண்டிய வரப்பிரசாதங்கள் சென்று சேர்ந்தனவா? குறிப்பாக பாடசாலை மாணவர்களுக்கு பாதணிகள், அபியாசாத புத்தகங்கள், வேலை இல்லாத பெண்மணிகளுக்கு மெஷின்ஸ், ட்ரெய்லரிங் மெஷின்ஸ் எல்லாம் வழங்கப்பட்டன. இதெல்லாம் உங்கள் கட்சியின் மூலமாக சரியாக சென்று சேர்ந்தனவா? இல்லை என்று சொன்னால் அதில் ஏதாவது தேக்க நிலைகள், குறைபாடுகள் காணப்பட்டனவா? 2 விடயங்கள். இதில் ஒன்று, மேயராக வந்த மேயரோல் கேண்டிடேட் என்று சொல்லக்கூடியவர்களை எடுத்துக்கொண்டால் நான் நினைக்கின்றேன் முசமில்லாஜர் ஒரு மேயராக இருந்தார். அவர் ஒரு முஸ்லீம் சமூகத்தை சார்ந்தவர். அதன் பின்னர் ரோசி சேனாநாயக் அவர்கள் இருந்தார்கள். கடைசியாக நான் நினைக்கிறேன் ரோசி சேனாநாயக் தான் மேயராக இருந்தார்கள். அதுக்கு முன்னர் 2 முஸ்லீம் மேயர்கள் இருந்திருக்கின்றார்கள். சமூகம் என்கின்ற அடிப்படையில் முஸ்லீம்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்கின்ற தேவைகள் மேயருக்கு இருக்கக்கூடாது என்பது என்னுடைய கருத்து. எங்களுடைய சமூகத்துக்கு அவர்கள் ஏதாவது செய்தார்களா என்று சொன்னால் நான் நினைக்கிறேன் கொழும்புக்கே என்ன செய்தார்கள் என்கின்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். அப்படித்தானே செய்திருப்பார்கள். ஆனால் எங்களுக்கு தெரிந்த கடந்த காலங்களில் அதிகமாக விமர்சிக்கப்பட்டவர் ரோசி சேனாநாயக். அப்போ அது காரணம் இருக்கின்றது. காரணம் என்னென்னா, இப்போ நாங்கள் ஒரு ஏன் 113 ஆசனங்கள் கொடுக்கப்படுகின்றது எப்படி பார்க்கின்ற பொழுது, இந்த 15 கொழும்புகளிலும் 66 பிரதேசங்களை கொட்டாசை எடுத்துக்கொண்டால் அதற்கு வேலை செய்வதற்காகத்தானே நாங்கள் இவர்களை எடுத்திருக்கின்றோம். அந்த கொட்டாசையில் இருக்கின்றவர்களுக்கு தேவை இருந்து மக்களுக்கு சேவை செய்வர்கள் இருந்தால் முனிசிபல், நான் நினைக்கின்றேன் அரசாங்கத்தில், அதாவது பாராளுமன்ற உறுப்பினருக்கு கிடைக்காத பிரதிபாதனை என்று சொல்லக்கூடிய வளங்களை அதை விடவும் கூடுதலாக கொழும்பு மாநகர சபையிலே கிடைக்கின்றது. அதில் முக்கியமாக நாங்கள் சொல்வதாக இருந்தால் ஒரு மாநகர சபை உறுப்பினருக்கு 30 to 40 மெஷின்கள் சொல்கின்றது தையல் மெஷின் கொடுக்கப்படும். பாடசாலை மாணவர்களுக்கு கொடுப்பதற்காக ஒரு வருடத்துக்கு 500க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் இது ஒரு மெம்பருக்கு, ஒரு உறுப்பினருக்கு கிடைக்கின்றது. அதே போன்று கூரைக்கு தேவையான தகரம், சீட், 30 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஒரு தொகை அந்த மக்களுக்கு சேவை செய்வதற்காக, ப்ரொஜெக்டை செய்வதற்காக கொடுக்கின்றார்கள். உண்மையிலேயே இதை நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு கொட்டாசையும் எடுத்துக்கொண்டால் கொழும்பிலே நான் சொன்னது போன்று 5 கொழும்புக்கு எதுவுமே தேவையில்லை. மற்ற இடத்தில் இருக்கின்றவர்களுக்கு சரியான முறையிலே சேவை செய்வார்களாக இருந்தால் இது இந்த கொழும்பை ஒரு அழகான இடமாக மாற்றுவதற்கு ஒரு பெரும் வசதியான விடயம். ஆனால் கடந்த காலங்களில் அது நடைபெறவில்லை என்பதுதான் என்னுடைய கணிப்பு. உங்களுடைய கட்சி சார்ந்தவர்களும் செய்யவில்லை. எங்களுடைய கட்சியிலே
இந்த விடயத்தை நாங்கள் வெளியிலே எடுத்து சரியான முறையில் தகவலை கொடுப்பதற்குரிய ஒரு சந்தர்ப்பம் எங்களுடைய கட்சி மூலமாகத்தான் கிடைத்தது. ஏனென்றால் கடைசியாக சென்ற எங்களுடைய 2 உறுப்பினர்கள் அவர்களுக்கு கிடைத்த இந்த பிரதிபாதனை என்று சொல்லக்கூடிய அந்த விடயத்தை சரியான முறையிலே மக்களுக்கு பங்கு வைத்து கொடுத்தார்கள். அதிலே ஒரு முக்கியமான விடயம் தான் கொரோனா காலங்களிலே அவர்கள் உள்ளே இருக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. அந்த நேரத்தில் எல்லோருக்கும் முனிசிபல் கவுன்சில் மூலம், மாகாண சபை மூலமாக பிஎல்இ ஆகார், அதாவது உணவுப் பொருட்கள் கொடுக்கப்பட்டது. உலர் உணவுப் பொருட்கள். இது ஒவ்வொரு மெம்பருக்கும் ஒரு கணக்கு இருக்கின்றது. எங்களுடைய மெம்பருக்கு கிடைத்ததை அனைத்து மக்களுக்குமாக பிரித்து கொடுத்திருக்கின்றார்கள். அதற்கு தேவை என்றால் எங்களுக்கு எவிடன்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சாட்சி இருக்கின்றது. அதே போன்று அவர்களுக்கு கிடைத்த அந்த பிரதிபாதனை சொல்லக்கூடிய அந்த 30 லட்சத்துக்குரிய அந்த விடயங்களில் பல இடங்களிலே காப்பட் போட்டிருக்கின்றார்கள், லைட் போட்டு கொடுத்திருக்கின்றார்கள், டாய்லெட் வசதிகள் செய்து கொடுத்திருக்கிறார், பாதைகள் அமைத்து கொடுத்திருக்கிறார். அவர்கள் மூலமாகத்தான் இப்படிப்பட்ட ஒரு விடயம் இருக்கின்றது, மக்களுக்கு செய்ய முடியும் என்கின்ற தகவல் நாங்கள் அறிந்து கொண்டோம். இந்த முறை நாங்கள் என்ன நினைத்தோம் என்று சொன்னால், அது எங்களுக்கு ஒரு 10ஆக கிடைக்குமாக இருந்தால், இந்த 2 10ஆக மாறுமாக இருந்தால் வருடத்துக்கு ஒரு 300 400 மெஷின் தனவந்தர்களை பிடித்து இன்னும் கொஞ்சம் மெஷின் வாங்கி கொடுக்கணும். அதே போல தேவையான மற்ற விஷயங்கள் எடுத்து இந்த ஒரு சமூகத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டாக வேலை செய்ய வேண்டும் என்று நினைத்தோம். ஆனால் இந்த மக்களுக்கு தெரியாமல் போனதின் காரணத்தினால் அவர்களுக்கு கிடைப்பதை ஏதோ ஒரு காரணத்துக்காக நிராகரித்து விட்டார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. சரி, இதுவரையில் இலங்கையில் அரசாங்கம் என்று சொன்னால் ஆட்சி அப்படின்றது ஒரு மூடிய உடையமாக காணப்பட்டது. ஒரு வெளிப்படையான விஷயமாக மாற்றியது என்பிபிக்கு தான் சாரும். மிகப்பெரிய வாகனங்கள்ல மிகப்பெரிய பாதுகாப்பு படையோடு வர வேண்டிய அவசியம் கிடையாது, மக்கள் சேவர்கள் சாதாரணமாக வந்தால் போதும் என்பதாக சொல்லப்படுகிறது. நீங்க ஆரம்பிச்சது ஊழலற்ற ஆட்சி தான் முக்கியம் என்பதாக. உங்களுடைய கட்சியின் சார்பாக இருக்கக்கூடிய இந்த கொழும்பு சபைக்கு 2 ஆசனங்களை கொண்டு எந்த கட்சிக்கு உங்களுடைய ஆதரவை வழங்கப் போகிறீர்கள்? இது இறுதி கேள்வி. உங்களுடைய பதில் என்ன? முக்கியமான ஒரு விடயம், அனைவர்களும் எதிர்பார்க்கின்ற விடயம். நாங்கள் வேலை செய்ய வேண்டிய, யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்கின்ற ஒரு கட்டாய தேவை இருக்கின்றது. எங்களுடைய கட்சி சார்பிலே எங்களுடைய தலைவர் அவர்களும் எங்களுடைய உறுப்பினர்களும் நாங்கள் பேசி முடிவெடுத்திருக்கின்ற ஒரு விடயம் என்னவென்றால், பேரம் பேசுகின்ற அரசியல் இல்லாமல் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய எந்தோ ஒரு அரசாங்கம், அதாவது ஏதோ ஒரு முனிசிபல் கவுன்சில் எப்படியுமே ஒன்று வரத்தானே வருகின்ற பொழுது பெரும்பான்மையை பெற்று யார் அந்த ஆசனத்துக்கு வருகின்றாரோ அவரோடு சேர்ந்து மக்கள் சேவர்களாக எங்களுடைய சேவைகளை செய்வோம். அவர்களுக்கு உங்களுடைய ஆதரவு நிச்சயமாக இருக்கின்றது. அது யாராக இருந்தாலும் நடுத்தரமான நிலையிலே. ஏனென்றால் நாங்கள் எங்களை யாராவது கூப்பிட்டு நீங்க வாங்க, உங்களுக்கு இவ்வளவு காசு தரோம், இல்லை உங்களுக்கு இந்த விஷயத்தை செஞ்சு தரோம்னு சொல்லி போனோம்டா மக்கள் எங்களை நம்பித்தான் ஓட்டு தந்திக்கிறாங்க. நாங்க இறைவனை நம்பித்தான் ஓட்டு கேட்டிக்கிறோம். இதில் நாங்கள் நாளைக்கு எல்லோரையும் போன்று பேச்சு கேட்கின்றவர்களாக அல்லாமல் எதிர்கால சந்தேகங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக ஆக வேண்டும் என்பது தான் எங்களுடைய நோக்கமாக இருக்கின்றது. நான் நினைக்கின்றேன் இறைவனும் அதைத்தான் விரும்புவான், மக்களும் அதைத்தான் விரும்புவார்கள். சரி, எனவே உங்களை பொறுத்தவரையில் எனக்கு புரிந்து கொண்ட விஷயம் வந்து என்பிபி உங்களுடைய ஆதரவு கிடைக்கப்படும் என்பதாக நான் கணிக்கின்றேன். பொறுத்திருந்து பார்க்கலாம். 2ஆம் தேதி உங்களுடைய விடை எங்களுக்கும் கிடைக்கப்படும். அந்த சந்தர்ப்பத்தில் யார் வருவார்கள் நிச்சயமாக நாங்கள் யாராக இருந்தாலும் அவர்களோடு ஒரு நல்ல எதிர்காலத்துக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கு யாராக இருந்தாலும் சரியானவர்களுக்கு உதவி செய்வோம் என்று கூறிக்கொள்கிறேன். சரி, எனவே அருமையான பல விஷயங்களை வந்து கூறியிருந்தார் ஜவுஃபர் அவர்கள். எதிர்வரும் 2ஆம் தேதி கொழும்பு மாநகரசபையுடைய மேயர் தெரிவு இடம்பெற உள்ளது. இதன் போது யார் பெரும்பான்மையை நிரூபிக்கின்றார்களோ அவர்களுக்கு அந்த மேயர் பதவி கிடைக்கப்பட உள்ளது. இதுதான் அதிகமாக முன்முடுக்கக்கூடிய ஒரு விடயமாக இலங்கையில் குறிப்பாக உள்ளூராட்சி தேர்தல்களை பொறுத்தவரையில் கொழும்பை கைப்பற்றுவது யார் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு போட்டியாக பார்க்கப்படும். இவை இந்த தேர்தலிலும் இந்த தடவையும் கூட எந்த கட்சியுமே இறுதி ஆசனங்களை பெறாத நிமித்தம் வந்து அதிகமான ஏரிய உறுப்பினர் குறிப்பாக சிறு கட்சிகள் அதே நேரத்தில் வந்து இதர கட்சிகளுடைய ஆதரவை பெற்று சுயேட்சைக்குடைய ஆதரவை பெற்று ஆட்சி அமைக்கக்கூடிய சந்தர்ப்பம் தான் காணப்படுகிறது. அதற்கான விடை எதிர்வரும் 2ஆம் தேதி தெரியும். எனவே அதற்காகத்தான் கொழும்பில் மிக முக்கியமான கட்சியாக இருக்கக்கூடிய ஐக்கிய சமாதான கூட்டமைப்புடைய பிரதி தலைவர் ஜவுஃபர் எங்களோடு இருந்து கொண்டு பல விடயங்களை கூறியிருந்தார். உங்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகள். இன்னும் ஒரு தடவையும் சந்திக்கலாம். நன்றி. சரி, எனவே இவ்வளவு நேரமும் உங்களோடு இணைந்திருந்த மக்கள் அதிகாரம் நிகழ்ச்சியின் மூலமாக இன்னும் தொடர்ச்சியாக பல விடயங்களை இதே போன்று காத்திரமாக தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.